அவ்வளவு நீட்டா முடிச்சு ஹேர் கட் பண்ணி வச்சிருக்க? அடி லூசு, சென்னையில ஐடில வேலை பாக்குறவனோட பொண்டாட்டிடி, இதெல்லாம் ஸ்டைல். நல்ல வேலைடி சென்னையில வாக்கப்பட்டு போன, திருப்பதிக்கு வாக்கப்பட்டு போயிருந்த. இவ்வளவு அழகா இருந்தாலும் இதுங்க பக்கிய பக்கத்து விட்டதான் எட்டி பாக்குதுங்க. கொழுந்தன குழந்தையா பாப்போம். நாங்களும் குழந்தையாக்கத்தாமா பாக்குறோம். மச்சி ஓடி போயிடலாமா? செருப்பு பிஞ்சிரும். செருப்ப கையில எடுத்துட்டு ஓடிடலாம் மச்சி. எங்க பிள்ளைங்க எல்லாம் சென்னை சிட்டி போலீஸாங்க? ஆமாங்க, சொல்லுங்க. அம்பேத்கர் சிலை பக்கத்துல இருக்கிற சிசிடிவி ஒர்க் பண்ணுதுங்க? ஒர்க் பண்ணுதுங்க, சொல்லுங்க. சார், அந்த ஆப்போசிட்ல இருக்கிற பானிபூரி கடை இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். பாருங்க, நாங்க எதுக்கு பார்லர் போறோம்? கோணலா இருக்கிற முடிய நேரா ஆக்கிறதுக்காக பார்லருக்கு நாங்க போறோம். நேரா இருக்கிற நடைய கோணலாக்கிறதுக்காக இவங்க பாருக்கு போயிட்டு என்ன பேச வேண்டி கிடக்கு? அவரவர் மனைவி அவரவர் தாயாக பார்க்க வேண்டும். அவரவர் மனைவியை அவரவர் தாயாக்க பார்க்க வேண்டும். தாயாக்க இல்ல, தாயாக. இக்கு வேணாம், எடுத்துரு. தாயாக்க. தாயாக. தாய். ஐ லவ் யூ. ஏபிசிடில 26 லெட்டர் இருக்கிறப்ப நீ ஏன் யூ மட்டும் லவ் பண்ற? எல்லா லெட்டரும் லவ் பண்ணலாமே. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல, அதுக்கு என்ன? எப்படி ஆவு? பிரியா, ஈவினிங் ரெடியாரு, ஷாப்பிங் போலாம். பிரியாவா? நீங்க யாரு? ஐயோ, நீங்க பிரியா இல்லையா? இல்லங்க, என் பேர் காவியா. ஓ சாரிங்க, ராங் நம்பர். பரவாயில்லங்க, ஆனா ஷாப்பிங் மட்டும் கூப்பிட்டு போங்க. ஒரு நாள் உங்களுக்கு லக்கி பிரைஸா 10 கோடி ரூபாய் கிடைக்குது. ஆனா அன்னைக்கே யாரோ ஒருத்தர் என்னை கடத்தி வச்சுக்கிட்டு 10 கோடி ரூபாய் கொடுத்தாதான் விடுவேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரே நாள்ல 2 லக்கி பிரைஸா? ஏங்க, இந்த ஊரடங்கு உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் வாரம் சிக்கன் எடுத்தோம், 2வது வாரம் மீன் எடுத்தோம், 3வது வாரம் மட்டன் எடுத்தோம், இந்த வாரம் என்னங்க எடுப்போம்? பிச்சை எடுப்போம். பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தே. ஏங்க, முத உங்க கைய பிடிக்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்படிமா இருந்துச்சு? சொர்க்கத்தையே கண்ணுல பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க. இந்த கடவுளுக்கு என்ன ஒரு ஓரம் வஞ்சன பாத்தியா? ஒரே நேரத்துல உனக்கு சொர்க்கத்தையும் எனக்கு நரகத்தையும் காமிச்சிருக்காரு. பால் கெட்டு போகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? மிச்சம் வைக்காம குடிக்க வேண்டும். கொசு நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? கொசுக்கு நம்ம அட்ரஸ் தராமல் இருக்க வேண்டும். அவர் என்ன போஸ்ட் ஆபீஸ் அட்ரஸ் இமெயில் அனுப்புற. என் ஸ்கூல் டீச்சர் அன்னைக்கே சொன்னாங்கம்மா, நீ தான் என் பொண்டாட்டியா வருவேன்னு. அவங்க எப்படிங்க சொன்னாங்க? நீ எல்லாம் எரும மாடு மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்குன்னு அன்னைக்கே சொன்னாங்க. என்னைக்காவது டிராபிக் போலீஸ் எங்க கூட வரும்போது உங்களை பிடிச்சிருக்காங்களா? அது நீங்க ஒசத்தின்றதுக்காக இல்ல, அவனே ஒரு பிரச்சனையோட போய்கிட்டு இருக்கான். அவனை ஏண்டா இன்னொரு பிரச்சனையில சிக்க வைக்கின்றதுக்காக.